ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். டக்குன்னு ஸ்கூலுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1½ டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் தான் வைக்க போகிறோம். வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேஜில் காய்கள் நறுக்கி வச்சுருக்கோம். நாங்கள் நிறையா காய்கள் 5 காய்கள் சேர்த்து நாங்கள் சாம்பார் சாதம் வைக்கிறோம். உங்களுக்கு எத்தனை காய் தேவையோ விருப்பமான காய் சேர்த்துக்கங்க. பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, எல்லா காயும் சேர்த்துருக்கோம் நாங்கள். தக்காளி, வெங்காயம் பூராத்தையும் அலசி உள்ளே சேர்த்துக்கலாம். குக்கரில் தான் வைக்க போகிறோம், அதனால் குக்கரில் வச்சுக்கலாம். 2 விசில் வந்தது சூப்பராக ரெடி ஆயிரும் சாப்பாடு. யாருக்கெல்லாம் சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், 1 வெங்காயம், 2 தக்காளி, 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சாதம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரியே வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைய விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. இப்போ அரிசி 1 விளக்கு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசி அலசி வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நாங்கள் 1 கப் அரிசிக்கு, அப்போ தான் கரெக்டானது இருக்கும். அதுக்கு நாங்கள் சாம்பார் பொடி தான் வாங்கி வச்சுருக்கோம். சாம்பார் பொடி தான் வச்சுக்கலாம். சாம்பார் பொடி உள்ளே சேர்த்தாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் பொடி இல்லாதனால கடையில் வாங்கி சேர்க்குறோம். நீங்களே வீட்டிலே சாம்பார் பொடி செய்யுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் கல் உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குக்கரில் 3 விசில் வந்தாலே டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம். 3 விசில் வரந்தோட்டியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு ஹெல்த்தியானதான் பார்க்குறோம். பார்த்துக்கோங்க. அதுக்கு சாம்பாருக்கு ரெடியானது இந்த மசாலா தான். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 5 வத்தல், தனியார் கொத்தமல்லின்னு சொல்லுவோம்ல, கொத்தமல்லி, அந்த இது சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதுதான் சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட்டே. அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சாம்பார் சாதம் நல்லா மணக்க இருக்கும். இப்போ தாளிப்பு முறைக்கு போய்க்கலாம். ஒரு சைடு விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், சாதம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நல்லா குலைவா. இந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஒரு இத்தினூண்டு அளவுக்கு புளி, ஒத்தப்பல் புளி நல்லா கரைச்சி உள்ளே சேர்க்க போகிறோம். பாருங்கள், புளியை கரைச்சி உள்ளே சேர்த்தாச்சு. அவ்வளோதான். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சோம்ல அந்த மசாலா பொருட்கள், அதையும் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பசித்தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த சாதம். காயே சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிச்சதை ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக வந்துச்சு சாதம். இந்த மாதிரியா இருக்கும். இப்போ தாளித்து உள்ளே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெய் மணக்க சாம்பார் சாதம் ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகிறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சத்தான உணவாக போகிறேன். உங்களுக்கு என்ன சமையல் பிடிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்லேயே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன சமையல் போடணும்.